இண்டிவிஜுவல்ஸை தாண்டி கார்த்தி இப்போ அஸ் அ பார்ட்டி வித் இட்ஸ் ஓன் ரூட்ஸ் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சர் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா? இல்லை, வெரி சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது ஒன்றும் ரொம்ப ஒரு ரோசியாலாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபீல்டு இன்னும் க்ரௌடட் ஆகிட்டே போகுது. ஏற்கனவே 2 திராவிட பார்ட்டிஸ் இருக்குது. வந்து நீங்கள் டிஎம்கேன்றது வந்து இனிமேல் அவங்க வந்து டிஎம்கே ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா இருக்குது. அவங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்க நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் லீடரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எலெக்ஷனில் ஜெயிக்குது தோக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த பார்ட்டி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 25 இயர்ஸ்க்கு ஒன்றுமே ஆகாது தமிழ்நாட்டில். அது கிளியராக அந்த பார்ட்டி வில் பி அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அது கிளியர்லி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர், அந்த லீடருக்கும் அக்செப்டன்ஸும் வந்துருச்சு. அந்த பார்ட்டி அது பப்ளிக் அக்செப்டன்ஸ் இஸ் ஒன் பார்ட், பார்ட்டி அக்செப்டன்ஸ் another பார்ட். பார்ட்டி அக்செப்டன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடருக்கு கிளியராக வந்துருச்சாங்க. அதனால் அந்த பார்ட்டி ஒன்றும் எலக்டோரல் டிஃபீட் வந்தால் கூட அந்த பார்ட்டி வந்து இன்னும் சர்வைவ் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அதுக்குன்னு 2வது டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வச்சிருக்கிற லீடர்ஸும் இருக்கிறாங்க. அதனால் அந்த பார்ட்டி இருக்கும். ஏடிஎம்கே எல்லாருமே எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இஸ் அண்டர் எஸ்டிமேட்டட் பார்ட்டி. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கான்டெக்ட்டில் என்ன பண்ணனா, ஏடிஎம்கேக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ரொம்ப புவர். அதனால் அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இல்லாதனால என்னமோ அந்த பார்ட்டி இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. இன்னொன்று, அவங்களுடைய லீடர்ஸ் வந்து ஆர்டிகுலேட்டாக இங்கிலீஷில் பேசுறது இல்லை. அதனால் அவங்க வந்து நேஷனல் மீடியாவில் போய் இன்டர்வியூ கொடுக்குறதில்ல. அதனால் டெல்லிக்கு போனீங்கன்னா கூட ஏடிஎம்கே லீடர்ஸ் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இன்னும் பெருசாக யாரையுமே ஏடிஎம்கே லீடர் யாருக்குமே தெரியாது. பெரிய இங்கிலீஷ் மீடியாலையோ நேஷனல் மீடியாலையோ அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது. அதனால் அந்த பார்ட்டி வந்து ஒரு வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிராஸ் ரூட் லெவலில், கிராமத்து அளவில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட ஓட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ரெட்டலைன்றது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் அது இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஒத்தை தலைமை இல்லாதனால கொஞ்சம் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கலாம். ஆனாலும் அந்த பார்ட்டி ஒரு பேஸ் வந்து அப்படியே நாளை காலையிலேயே அது ஒன்றும் அப்படியே டிசிபேட்டில் ஆகிலாம் போகாது. அது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி. டிஎம்கே ஒரு பார்ட்டி, ஏடிஎம்கே ஒரு பார்ட்டி. இன்றைக்கி விஜய் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியெல்லாம் இன்னும் தெளிவாக இன்னும் வரல. சில பொசிஷன்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர்லி ஒரு திராவிடியன் சாயலில் தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்குது. இதில் இந்த என்இபி அப்போஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் இன் லைன் வித் ஆல் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங், ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே டிஎம்கேயும் வேண்டாம், ஏடிஎம்கேயும் வேண்டாம், ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வரணுமேனு ஒரு ஏக்கம் தமிழ்நாட்டில் எப்பவுமே உண்டு. அந்த ஃப்ரெஷ் ஃபேஸ் ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் வந்தால் எடுத்தவொன்னே ஒரு பம்ப் இருக்கும். அதனால ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குது. அந்த லேட்டன்ட் எனர்ஜி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி அது எலக்டோரல் சக்ஸஸ் கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் லேட்டன்ட் எனர்ஜி இருக்குது. ஒரு எந்தூசியாசம் அவங்களுடைய ஃபேன் பேஸில் இருக்குது. அது அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், ஒரு புதுமை வேணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு எந்தூசியாசம் இருக்குது. அதனால் இந்த பார்ட்டி நான் ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். என்ன ஓட்டு வாங்க போகிறாங்க எலெக்ஷன்ன்றது டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சில சமயம் வந்து எனர்ஜி வில் நாட்